ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு குக் வித் கோமாளி. புகழ் மோனிஷா பிளஸி அவர்கள் தளபதி 69 படத்துல கமிட் ஆனதை பத்தி லைட்டா பேசியிருக்காங்க. அதாவது சன் டிவில ஒரு ரியாலிட்டி ஷோல அவங்க ஃபேமிலியோட கலந்துக்கும் போது, என்னோட கெரியர்ல எங்க அப்பா அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தளபதியோட போட்டோ எடுத்த உடனே தான். அதாவது நான் தளபதி 69 படத்துல நடிக்கிறதுனால பூஜைக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப தளபதியோட போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்ப அந்த போட்டோவை பார்த்துட்டு எங்க அப்பா பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா தளபதி படத்துல நடிக்கணும்ன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால என்னோட கெரியர்ல இது ஒரு மிகப்பெரிய மூமெண்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து தளபதி படம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஆல்ரெடி தளபதி 69 படத்துல பூஜா ஹெக்டே அவர்களை தவிர்த்து மமிதா பைஜு வேற இன்னொரு ஹீரோனியா இருக்கிறதால இவங்களுக்கு எப்படியும் ஒரு சின்ன ரோல் தான் இருக்கும். சின்னதா இருந்தாலும் ஒரு சாலிடான கேரக்டரா இருந்தா பயங்கரமா பேசப்படும். பட் அப்படி இல்லைனாலும் தளபதி படத்துல நடிச்சான் அப்படின்ற ஒரு ஃபேம் இருக்கும். அதுவும் தளபதி பட லாஸ்ட் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்றது ஒரு மிகப்பெரிய லக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒருவேளை அது தளபதி 69 படத்தோட அப்டேட்டா இருக்குமான்னு எதிர்பார்த்தா, பட் ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் பட டைரக்டரோட அடுத்த படத்தை தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ சந்தேகப்பட்ட மாதிரி அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. பட் சம்மந்தமே இல்லாம ஜனவரி 2 ஃபர்ஸ்ட் லுக் வராது. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பொங்கலுக்காவது வருதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி 69 பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.